மதுரையில போயிட்டு எங்க ஸ்டே பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒரு 3 இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அங்க மாநாட்டுக்குள்ள பார்த்து பாத்தீங்கன்னா 7 வழிகள் வச்சிருக்காங்களா. ஏற்கனவே விக்கிரவாண்டியில நடந்தது மாதிரி அங்க கூட்டம் அதிகமா சேர்ந்தா பாத்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸு அப்புறம் முதல் உதவி பண்றதுக்கு நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களாம். அது மாதிரி ஆம்புலன்ஸுக்கும் தனியா 2 வழி ரெடி பண்ணியிருக்காங்களாம். போறவங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அது மாதிரி 2 வீலர்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கார்லயோ பஸ் வச்சுட்டோ வேன் வச்சுட்டோ வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லி வண்டியில நின்றுட்டு போறது, ஹெல்மெட் இல்லாம போறது, அது மாதிரிலாம் பண்ண வேணாம். வண்டியில வராதிங்க, அது மாதிரி குடிச்சிட்டு வரக்கூடாது மாநாட்டுக்கு. குழந்தைங்களை கூட்டிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி 7 வழிகள் வச்சிருக்காங்க. அந்த வழியில மட்டும் போகணும். தடுப்பு சுவர்லாம் எகிரி குச்சி போறது, அதை தாண்டி போறது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. உள்ள வரவங்க பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம சுத்தி ஆளுங்களும் போட்டிருக்காங்க. மாநாட்டுக்கு வரவங்க மட்டும் தான் உள்ள விடுவாங்க. எக்ஸ்ட்ரா தனியா வரவங்க எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய சொல்றது விஜய்க்கு தான் நிறைய ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட ஃபேன்ஸ் இருந்தீங்க மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க.